இன்னைக்கு எபிசோட் 4 ஆர்கானிக் ஃபார்மிங் அவேர்னஸ் வீடியோ. நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் வந்து காய்கறி பழங்கள் எல்லாமே வந்து சாப்பிட்டுட்டு அந்த தோலியை வந்து வேஸ்ட்டாக வந்து குப்பையில் போடுறோம். அதுவே வந்து நம்ம வந்துட்டு ஒரு சாதாரணமாக அதுக்குன்னு ஒரு டப்பா வச்சுட்டு அதை மக்க வச்சுட்டு ஒரு 25-30 நாள் பண்ணோம்னா அது மக்கின பிறகு மறுபடியும் வந்து நம்ம அதை வந்து நம்ம வீட்டில் வைக்கிற பழச்செடிகளுக்கோ இல்லை வந்து காய்கறி செடிகளுக்கோ திருப்பி அதை யூஸ் பண்ணுறதுனால வந்து நல்ல ஒரு இயற்கை குவாலிட்டியான வந்து ஒரு இது கிடைக்கும். இது வந்து எதுக்காக வந்து இந்த அவேர்னஸ் வீடியோ அப்படின்னா, இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், ஆனால் இது யாரும் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலாக ஒருவேளை நீங்கள் அப்படி பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக எனக்கு வந்துட்டு கமெண்ட்டில் வந்து நீங்கள் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம வந்துட்டு நம்ம அதுக்கு ஒரு நல்ல மார்க்கெட்டிங் பண்ணலாம். ஏன்னா பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக நம்ம ஊரில் மாட்டு சாணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வேல்யூவே கிடையாது. ஒரு டிப்பரே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1000 ரூபா 1200 தான். ஆனால் வெளிநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு கிலோவோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 65 ரூபா. ஓகேங்களா? அது வந்து இப்போது உதாரணத்துக்கு நம்ம அந்த ஈரான், சவுதி அரேபியா அந்த மாதிரி நாட்டிலலாம் வந்து பார்த்திங்கன்னா பேரிச்சம்பழம் வந்து அதிகமாக விளையும். பிகாஸ் ஹீட் அதிகம், அங்கே அது மட்டும் தான் வரும். ஓகேங்களா? இப்போது அந்த மாதிரி செடி அந்த மரத்துக்கு அந்த பேரிச்சம்பழத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம போடுற யூரியா பொட்டாசு அதெல்லாம் வந்து இல்லை. ஏன்னா அந்த மண்ணிலே வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் எடுக்காது. ஓகேங்களா? ஏன்னா தண்ணி வசதி ரொம்ப கம்மி, வறண்ட இடத்துல தான். அந்த மாதிரி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம மாட்டு சாணத்தை போடும்போது இதில் உள்ள வந்து ஹியூமஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேரிச்சம்பழத்தோட குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி அண்டு அதோட வெயிட்டு, சைஸு, அதோட டேஸ்ட்டு எல்லாத்தையுமே வந்து இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கூட நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் எக்ஸ்போர்ட் பண்ணலான்ட்டு. ஓகேங்களா? ஸோ வந்து இந்த வீடியோவில் என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நம்மக்கிட்ட இருந்து எப்பயுமே ஒரு மாற்றம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? யாரோ ஒருத்தவங்க பண்ணுறாங்க, யாரோ ஒருத்தவங்க வீடியோ போடுறாங்க அப்படிங்கிறதுனால இப்போ நம்மளே வீடியோ போடுறோம். இது வந்து இது வந்து வேலையே இல்லை. ஜஸ்ட்டு ஏதோ ஒன்று நம்ம ஒரு அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்கோம், நம்ம ஏதாவது ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும். ஏன்னா இன்றைக்கி வந்து நிரந்தரமான வாழ்க்கை எதுவுமே கிடையாது. இன்றைக்கி இருப்போம், நாளைக்கு போயிடுவோம். மேபி வந்துட்டு நம்ம இன்றைக்கி நமக்கு தெரிஞ்சதை 4 பேருக்கு சொல்கிறோம்னா இந்த வீடியோ பார்த்தாச்சும் ஒரு 4 பேர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு கேம்பெயின் மாதிரி. ஓகேங்களா? ஸோ வந்து எல்லோரும் வந்துட்டு கொஞ்சம் அந்த ஆர்கானிக்கை கொஞ்சம் பிளான் பண்ணுங்கள். ஓகேங்களா? இன்ஆர்கானிக்கை வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணதுக்கு வந்து தவிர்க்கிறதுக்கு காரணம் என்னென்னா, பிகாஸ் நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு இன்றைக்கி லைஃபோட அந்த சீரியஸ்னஸ் வந்து அந்த ஒன்று ஹாஸ்பிட்டல் இஷ்யூ வரும்போது தான் நமக்கு தெரியுது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம முற்றிலும் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம முதல்லேருந்தே நம்ம குவாலிட்டி நமக்கு ஒரு ப்ரொடக்ஷன் ஆகிறதே குவாலிட்டியாக ஆர்கானிக்லேருந்து வந்து நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணோம்னா நம்ம சாப்பிட்றது ஆர்கானிக். ஓகேங்களா? இதுதான் இது நம்ம போடுறதும் ஆர்கானிக் போட்டு விளையிறதும் ஆர்கானிக்காக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. நம்ம போடுறது கெமிக்கலை போட்டு வர்றது வந்து ஆர்கானிக்காக வருமானம் கண்டிப்பாக கிடையாது. ஓகேங்களா? இப்போ நம்ம சூப்பர் மார்க்கெட்லேயே இருக்கட்டும், இல்லை இங்கே பல மார்க்கெட்டாக இருக்கும், எங்கேயாவது இருக்கட்டுமே எல்லா பொருளுக்குமே மேலே வந்து பார்த்திங்கன்னா எத்திலின் ஸ்ப்ரே வந்து ரைப்பனிங்காக அடிப்பாங்க. எதுக்காக அப்படின்னா ரைப்பனிங் கெமிக்கல்னு இருக்குது. எத்திலின் தான் ரைப்பனிங் கெமிக்கல். ஓகேங்களா? அது வந்து ஏன்னா இப்போ நாளைக்கு 4 சேல் பண்ண போகிறாரு அப்படின்னா அப்போ தான் அதுக்கு முன்னாடி நாள் தான் ஸ்ப்ரே பண்ணுவார். எதுக்காகனா அந்த டைமில் தான் அது பழுக்கும். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா அது காயாகவே இருக்கும். இதெல்லாம் வந்துட்டு மக்களுக்கு வந்து தெரியாது. பார்க்கும்போது கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு மட்டும்தான் தெரியும். ஓகேங்களா? இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம ஒவ்வொன்றா வந்து செக்ரிகேட் பண்ணணும், நம்ம பின்னாடி ஒரு படையை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நான் ஒரு சின்ன முயற்சி எடுக்கிறேன்.